கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு கூலி உயர்வு கோரி புதன்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 3 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். அதிகாரிகள் தங்களை புறக்கணித்துவிட்டு வியாபாரிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதால் நெற்பயிர்கள் முளைத்து வீணாவதாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். வாடிப்பட்டி, ஐயங்கோட்டையில் அரசு கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று கூறி முருகன் என்ற விவசாயி குறைதீர்ப்பு கூட்டத்தில் சேதமடைந்த நெல்லுடன் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். அதிகாரிகள் மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்று மிரட்டுவதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி வாரச்சந்தைக்கான ஏலம் விடும்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பரதராமி சந்தைக்கான ஏலம் விடும் நிகழ்வு குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஏலம் கோருவதற்காக பதிவு செய்திருந்தனர். ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போலி ஆவணங்களோடு கனிம வளங்களை எடுத்து வந்த 2 லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். வேட்டைக்காரன் புதூரில் அதிவேகமாக வந்த லாரிகளை மக்கள் தடுத்து நிறுத்தி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கூலி வழங்காததை கண்டித்து பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டசமுத்திரம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்யும் நிலையில் முறையாக பணியும் கூலியும் வழங்க வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் படகுடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த நாகராஜன், வினோத் இருவரும் இருசக்கர வாகனத்தில் நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்தனர். அப்போது 5 கிராமத்திலிருந்து வள்ளியூர் நோக்கி வந்த கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். பலத்த காயமடைந்த அவர்களை அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் வழியிலேயே உயிரிழந்தனர். சென்னை அம்பத்தூரில் நவீன ஆடை வடிவமைப்புக்கான டாப் ஸ்கூல் ஆப் டிசைன் பள்ளியில் ஐடியா 2025 என்ற பெயரில் 2 நாள் மாநாடு நடைபெற்று வருகிறது. 15க்கும் மேற்பட்ட இளம் தொழில்துறையினர் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆடைகள் வடிவமைப்பு பற்றியும் துறை சார்ந்த நுணுக்கங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினர். ஆடைகள் மறுசுழற்சி செய்யப்படாமல் நீர்நிலைகளில் வீசுவதால் ஏற்படும் மாசு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவிகள் நவீன தாய்மார்களுக்கான ஆடைகளையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியல் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ராஜநாகம் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. மருதம்பாறை பகுதிக்குள் ராஜநாகம் வந்ததை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். ஆனால் 3 மணி நேரமாகியும் வனத்துறையினர் வராததால் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அங்கு வந்த வீரர்கள் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி ONGC சுத்திகரிப்பு ஆலையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளிக்குடி கீழத்தெருவைச் சேர்ந்த 29 குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வந்த இடத்தை தன்வசப்படுத்திய ONGC நிர்வாகம் 10 ஆண்டுகளாக மாற்று இடம் வழங்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 2வது நாளாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. வியாழக்கிழமை அதிகாலை தண்டவாளத்தில் கற்கள் இருப்பதை பார்த்த லோகோ பைலட் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்திவிட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பின்னர் கற்களை அகற்றிவிட்டு ரயில் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததா என்ற கோணத்தில் CCTV பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் தரையிலமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட 100கணக்கான ஏக்கர் பயிர்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனே இழப்பீடு வழங்கக் கோரி காட்டுத்தோட்டத்தில் உள்ள வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கல்லூரிகள் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மதுக்கடை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தி புதிதாக திறக்க உள்ள கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் இருந்த துணிகளை தீயிட்டு கொளுத்திய இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிண்டியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த தர்மசீலன் என்பவர் கடந்த சில நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் பீரோவில் இருந்த துணிகளை எடுத்து தீயிட்டு கொளுத்திய நிலையில் அக்கம்பக்கத்தினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தீயை அணைத்ததை தொடர்ந்து தர்மசீலனை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். முல்லைப்பெரியாறு அணையின் புதிய கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள கேரள பிரதிநிதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் மாநில எல்லையான குமுளியை முற்றுகையிட 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். பென்னிகுயிக் மணிமண்டபம் முன்பாக அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மழையால் இடிந்த வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என்று தூய்மைப் பணியாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளரான போதும் பொண்ணு என்பவரின் வீடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையில் இடிந்துள்ளது. சேதமடைந்த வீட்டை சீரமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு நிலம் ஒதுக்கி மாவட்ட நிர்வாகம் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓடும் பேருந்திலிருந்து இறங்க முயன்று படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேல்மருவத்தூரைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் மதுராந்தகத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார். இந்நிலையில் பேருந்து மாமண்டூர் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காததால் நடத்துனரிடம் நிறுத்தச் சொல்லியுள்ளார் சிவகாமி. இதனையடுத்து பேருந்தை நிறுத்துவதற்குள் சிவகாமி கீழே இறங்கியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீலகிரி மாவட்ட வனத்துறை சார்பாக உதகையில் காடுகளை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச வன நாளாக கொண்டாடப்படும் நிலையில் அதனையொட்டி அண்ணா உள் விளையாட்டு அரங்கம் முதல் மத்திய பேருந்து நிலையம் வரை பேரணி நடைபெற்றது. வனத்துறையினர், கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். சென்னையில் நடைபெறவுள்ள விஸ்வ இந்து பரிஷத் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில, மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நங்கநல்லூரில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என கூறி அந்த அமைப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குன்னத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க முயற்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். லண்டனில் உள்ள பரபரப்பான ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் நாள் முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் துணைமின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பாதுகாப்பு கருதி பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்றிரவு 11:59 மணி வரை விமான நிலையம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிடம் போக்கு காட்டிய ஐஸ்கிரீம் கடைக்காரரை நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பாணியிலேயே பதிலடி கொடுத்த வீடியோ பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. விளையாட்டாக போக்கு காட்டி ஐஸ்கிரீம் கடைக்காரரிடம் கீர்த்தி சுரேஷ் பணத்தை போக்கு காட்டி தந்தார். இந்த காணொலியை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் பகிர்ந்துள்ளார்.